வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் வேலூர் மாவட்டம் சோளிங்கர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 65வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலத்தில் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோக கோலத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு. இத்தலத்தில் நரசிம்மர் சிங்க கோஷ்டாக்கிருதி விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். மலை கோவிலின் நீளம் 200 அடி, அகலம் 150 அடி, ஏறத்தாழ 1 ஏக்கர் பரப்பளவு. 750 அடி உயரத்தில் 1305 படிக்கட்டுகளோடு மலை மீது அமைந்துள்ள வனப்பு மிகுந்த தலம் இது. இத்தலத்தில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் புத்தி சுவாதீனம், பில்லி, சூன்யம், ஏவல், தீராத வியாதி ஆகிய பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. இங்கு நரசிம்ம குளத்தில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் கூட நீங்கும் என்பது ஐதீகம். இங்கு தானம் தர்மம் செய்வது கயாவில் செய்வதற்கு சமமானது என்பர். பெருமாளின் 108 திருப்பதிகளில் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற சோளிங்கர் திருத்தலம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு 500 அடி உயரமுள்ள கடிகாசலம் என்ற பெரிய மலை மீது மூலவரும், அதன் அருகில் உள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயரும், கீழே உற்சவரும் அருள்பாலிக்கிறார்கள். முதலில் பெருமாளை தரிசித்து விட்டுத்தான் ஆஞ்சநேயரை தரிசிப்பது வழக்கம். இத்தலத்தில் ஒரு கடிகை, அதாவது 24 நிமிடம் இருந்தாலே மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மூலவர் யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோக கோலத்தில் அமர்ந்த திருக்கோலமாக உள்ளார். சுவாமி ஸ்ரீ சாலக்கிராம மாலை அணிந்துள்ளார். இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்கின்றனர். தாயார் அமிர்தவல்லி வேண்டும் வரம் தருபவளாக அருள்பாலிக்கிறாள். ஊரின் மையப்பகுதியில் உற்சவருக்கென தனி கோவில் அமைந்திருப்பது இங்கு மட்டும்தான். இங்குதான் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இங்கிருந்து மலைக்கோவில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்று உயர்ந்து நிற்பது நரசிம்ம அவதாரம். ஏனெனில் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதாரம் மட்டுமில்லாமல், சிறுவன் பிரகலாதனின் சொல்லை சத்தியமாக்க தன்னை அண்டியவர்களுக்காக உதவிய அவதாரமாகும் இது. அத்தகைய அவதாரமாக இறைவன் யோக நரசிம்மராக இருக்கும் தலம் இது. பெரிய மலைக்கு எதிரில் இயற்கை அழகோடு 406 படிகள் அமைந்து அழகிய குன்றின் மீது அமைந்துள்ளது எழில்மிகு யோக ஆஞ்சநேயர் கோவில். யோக ஆஞ்சநேயருக்கு 4 கைகள் உள்ளன. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், மற்ற 2 கைகளில் ஜபமாலை உள்ளது. சிறிய மலையில் இருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடி நோக்கி அமைந்துள்ளது. பேய் பிசாசு பிடித்தவர்கள், தீராத நோயினால் வருந்துபவர்கள் இம்மலை சுனை நீரில் விதிப்படி மூழ்கி படிகளில் படுத்து கிடந்து வாயுகுமாரனை நினைத்து எண்ணிய வரம் பெறலாம். பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை உள்ளது. சில கோவில்களில் மொட்டை போடுவது, சில கோவில்களில் உண்டியலில் காணிக்கை போடுவது. ஆனால் இத்தலத்து பெருமாள் ஒரே கல்லால் ஆன மலை மீது அருள்பாலிக்கும் தன்னை 1500 படிகள் ஏறி வந்து தரிசித்தாலே பலன் தந்து விடுவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இங்கு பிறந்த தொட்டாச்சாரியார் ஆண்டுதோறும் காஞ்சி சென்று வரதராஜ பெருமாளை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை உடல்நிலை சரியில்லாத இவரால் காஞ்சி செல்ல முடியவில்லை. இங்குள்ள தக்கான் குளக்கரையில் அமர்ந்து காஞ்சி பெருமாள் கோவிலில் நடக்கும் கருட சேவையை நினைத்து கண்ணீர் சிந்தினார். உடனே பெருமாள் கருட வாகனத்தில் இங்குள்ள நரசிம்ம குளத்தில் தரிசனம் தந்தார். இதன் நினைவாக இன்றும் காஞ்சி பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி தொட்டாச்சாரியாருக்கு அருள்பாலிப்பதே ஐதீகம். தொண்டை நாட்டு 22 திவ்ய தேசங்களில் ஒப்பற்ற திவ்ய தேசம் இது. காஞ்சிபுரத்திற்கும் திருவேங்கட மலைக்கும் இடையில் உள்ள திவ்ய தேசம் ஆகும் இது. சப்த ரிஷிகளுக்காக கோபம் தணிந்து யோக முத்திரையில் தியான கோலத்தில் காட்சியளித்த இடம் இது. சுவாமி உட்கார்ந்திருக்கும் பாறை அடிவாரம் வரை ஒரே மலையை சேர்ந்த குன்று என்பது அதிசயம். மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம் இது. மன அமைதி தரும் அற்புதமான தலமும் இதுதான். இம்மலையில் உள்ள மூலிகை மரங்களால் இங்கு வளரும்
இரத்த கொதிப்பு, இதய நோய் பிரச்சனை உள்ள பக்தர்கள் குணமாகிறது. பராங்குச சோழன் கட்டிய 3ஆம் நூற்றாண்டு கோவில் இது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தாங்களும் தரிசிக்க வேண்டுமென வாமதேவர், வசிஷ்டர், கத்தியபர், அத்திரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர் ஆகிய சப்த ரிஷிகளும் இங்கு வந்து தவம் இருந்தனர். இவர்கள் இங்கு வந்து தவம் இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றாராம். அதே போல தங்களுக்கும் பெருமாளின் தரிசனம் உடனடியாக வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அவர்கள் இங்கு தவம் இருந்தனர். ராமாவதாரம் முடிந்ததும் ராமன் ஆஞ்சநேயரிடம் இந்த மலையில் தவம் செய்யும் ரிஷிகளுக்கு அரக்கர்களால் இடைஞ்சல் ஏற்படுகிறது, அதை போக்கிவை என்றார். அதன்படி ஆஞ்சநேயர் இங்கு வந்து காலன், கேயன் என்னும் 2 அரக்கர்களுடன் சண்டை செய்ய அது முடியாமல் போனதால் ராமனை வழிபட்டு அவரிடமிருந்து சங்கு சக்கரங்களை பெற்று அதன் மூலம் அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காப்பாற்றினார். கடைசியில் ரிஷிகளின் தவத்தினை மெச்சிய பெருமாள் அவர்களது விருப்பப்படி நரசிம்ம மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். இந்த அவதாரத்தை கண்டு களித்த ஆஞ்சநேயரிடம் பெருமாள், நீ எனக்கு முன்பாக கையில் சங்கு சக்கரத்துடன் யோகத்தில் அமர்ந்து என் பக்தர்களின் குறைகளை போக்கி வா என்று கூறினார். அதன்படி ஆஞ்சநேயர் நரசிம்மர் கோவிலில் உள்ள மலைக்கு அருகில் உள்ள சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயராக சங்கு சக்கரத்துடன் அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலின் மூலவர் யோக நரசிம்மர், அக்ராக்கனி, உற்சவர் பக்தவச்சலம், சுதாவல்லி, தாயார் அமிர்தவல்லி, தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், தக்கான்குளம், புராண பெயர் திருக்கடிகை, சோழசிம்மபுரம், இப்போது இருக்கும் பெயர் சோளிங்கர். கோவில் திறந்திருக்கும் நேரம் மலை கோவில் காலை 8 மணி முதல் மாலை 5:30 வரை தரிசனம் செய்யலாம். இக்கோவில் வேலூர் திருத்தணி வழியில் சோளிங்கர் இருக்கிறது. இது தவிர சென்னையில் இருந்து அரக்கோணம் வரை ரயில் பயணம் செய்து அங்கிருந்து சோளிங்கருக்கு பேருந்து மூலம் சென்றடையலாம். சோளிங்கருக்கு வேலூர், திருத்தணி மற்றும் திருவள்ளூர் நகரில் இருந்து பேருந்து வசதி நிறைய உண்டு. அருகில் உள்ள ரயில் நிலையம் சோளிங்கர், திருத்தணி, அரக்கோணம். அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.